ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அடிக்கிற இந்த குளிர்லேயே காலையில் எழுந்திரிச்சு நான் மீன் வாங்கி தான் அவனு கூட மார்க்கெட்டுக்கு போயிட்டாருங்க. கூட ராலிப்பேட்டையில் தான் மீன் வாங்கிட்டு வந்தார். என்ன மீனுன்னு பார்த்தீங்கன்னா நெத்திலி மீனும் முராலி மீனும் வாங்கிட்டு வந்தாருங்க. இந்த மீனை நான் வறுத்துட்டேங்க, நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. இதோட டேஸ்ட் எப்படி இருக்குன்னு தெரியாது, அதனால் வறுக்க போட்டேன். நெத்திலி மீனுக்கு குழம்புக்கு ரெடி பண்ணி வச்சிட்டேங்க, மசாலாலாம் வறுத்து வச்சிட்டேன், தேங்காய் ரெடி பண்ணி வச்சிட்டேன், புளியும் கரைச்சி வச்சிட்டேங்க. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காஞ்சதும் கடுகு வெந்தயம் போட்டுக்கலாங்க. மீன் குழம்புக்கு வெந்தயம் ரொம்ப முக்கியம். கூடவே கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. நம்ம வறுத்து ரெடி பண்ணி வச்ச மசாலாலாம் போட்டு மசாலாவை கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே வதக்கி விட்டால் குழம்போட டேஸ்ட்டு இன்னும் கூடுதலாக இருக்குங்க. அப்படியே ஜார் கழுவி கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கரைச்சி வச்சுருக்க புளி தண்ணியும் ஊற்றிக்கலாங்க. ஊற்றி கொஞ்சம் கலந்து விட்டுட்டு நம்ம குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். நான் கல் உப்பு தான் போட்டிருக்கேங்க. நல்லா கலக்கி விட்டு குழம்புக்கு தேவையான தண்ணியும் ஊற்றிடுங்க. உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிவிட்டு மூடி வச்சுருங்க. அதுக்குள்ளே மீன் வறுவலுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ணிக்கலாம். ஜாரில் ஒரு 2 ஸ்பூன் மிளகாத்தூள், உப்பு, கூடவே தயிர், இஞ்சி, பூண்டு, சின்ன வெங்காயம் இதெல்லாம் போட்டு இது நல்லா நைஸாக அரைச்சிக்கலாங்க. அதுக்குள்ளே குழம்பு நல்லா கொதிஞ்சு வந்துருச்சுங்க. நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனை போட்டுக்கலாம். மீன் போட்டு குழம்பு ரொம்ப நேரம் கொதிய விடக்கூடாதுங்க. 2-3 கொதி வந்தோன்னே ஆஃப் பண்ணிடணும். மீன் இல்லைன்னா கசகசன்னு போயிடுங்க. நான் கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்க மீனில் முக்கால்வாசி போட்டேங்க, கொஞ்சோண்டு மட்டும் எடுத்து வச்சிட்டேன். ஏன்னா இந்த நெத்திலி மீனை ஃப்ரை பண்ணி கொடுத்தா என்னோடய 2வது பையனுக்கு ரொம்ப பிடிக்குங்கிறனால கொஞ்சமாக எடுத்து வச்சிட்டேங்க. குழம்பு மூடி வச்சுக்கலாம். இப்போ அரைச்ச மசாலா பேஸ்ட்டை மீனுக்கு தடவி வச்சுக்கலாங்க. நான் முராலி மீன் எல்லா மீனுக்குமே பிரட்டுறேன். சாந்து எடுத்து போட்டு நல்லா பிரட்டிக்கலாங்க. மீனோட சைட்லையெல்லாம் நல்லா மசாலாவை தேய்ச்சி விட்டால் சூப்பராக பிடிச்சிருங்க. இந்த மாதிரி மசாலா ட்ரை பண்ணி பாருங்கள், மீனோட டேஸ்ட்டு இன்னும் கூடுதலாக இருக்கும். அவ்வளோதாங்க, மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கருவேப்பிலை தூவி இறக்கிக்கலாம். பாருங்கள், மீன்லாம் உடையாமல் நல்லா முழுசாக சூப்பராக வெந்திருக்குங்க. நெத்திலி மீன் குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் கெட்டியாக இருந்தால் நல்லாயிருக்கும். நான் அதான் கொஞ்சம் கெட்டியாக வச்சுருக்கேன். என் பையனுக்கு தேவையான மீனையும் தட்டி வச்சிட்டேங்க. இப்போ நம்ம சாப்பாடு போட்டுக்கலாம். சுட சுட சோறு, நம்ம வச்ச நெத்திலி மீன் குழம்பு ஊற்றிக்கலாங்க. மீன் நல்லா உடையாமல் சூப்பராக இருக்குது. அப்படியே வறுத்து வச்ச மீனையும் வச்சுக்கலாம். கூடவே எங்கள் மாமியார் கீரை கொடுத்து விட்டுருந்தாங்க, அதுவும் கொஞ்சம் வச்சுக்கலாங்க. இன்றைக்கி நம்ம லஞ்ச் தாங்க. நம்ம வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.